பருவம் மருவும் ரெண்டும் ஒன்று தானே, அப்படிதான் பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பரு வேறு மரு வேறு. பரு வந்து இந்த டீனேஜ் காலத்தில் வரும், எல்லாத்துக்கும் வரும், ஆணுக்கு பெண்ணு எல்லாத்துக்கும் வரும். 40 தொடும்போது டீனேஜுக்கு உண்டான என்ன தொந்தரவோ இங்கேயும் மனசு அலைப்பாய வைக்கும் எல்லாத்துக்கும். டீனேஜில் எதை செஞ்சாலும் எதை பேச தெரியாமல் செய்கிறது. மறுனா மறு வரும், எல்லாத்துக்கும் தெரியதானே செய்யும். மறுங்கிறது வரத்தானே போகும், எப்போனாலும் வரும். சில பேருக்கு குழந்தை பிறந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ள திடீர்னு மறு வந்துடும். சில பேருக்கு 30 வயசுல திடீர்னு மறு வரும். சில பேருக்கு 40 வயசுல வரும். ஏஜ் லிமிட்டு கிடையாது. ஏன் வருது? அது உங்களை விட்டு போகிற வரைக்கும் யாருக்கு இருக்குதோ அவங்கள ஒரு வழி பண்ணிடும். ஏன்னா அது இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே பாசிட்டிவ் உள்ள கனெக்டே ஆகாது. நீங்கள் எது செஞ்சாலும் பிள்ளைய தவறாக தான் நடக்கும், எதை பேசினாலும் தவறாக தான் இருக்கும். நீங்கள் எதை கரெக்டாக செஞ்சாலும் முடிவு வந்து தவறாக போயிடும். அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது தான் மறு ஒரு காலம் யாரையும் வாழ வைக்காது, ஒருத்தருமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. மச்சம் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம். மறு வந்து அதிர்ஷ்டம் கிடையாது. அந்த மச்சம் கூட கண்ணுக்கு புலப்படாத இருக்கிற இடத்தில் மச்சம் இருந்ததுனாக்கா அதிர்ஷ்டம். எந்த எண்ணு கொண்டவங்களுக்கு இந்த பரு மருலாம் வரும் அப்படிங்கிறது. பருங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உண்மையை சொல்லணுன்னாக்கா டீனேஜ் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் வரும். அதிகப்படியாக பிறந்த அத்தனை எண்ணு கொண்டவங்களுக்கு வருமானம் அதுவும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு 2 காலகட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் தான் நம்மளை எங்கே வேணாலும் அது நில தடுமாற வைக்கும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் புது தகவலுடன் வந்திருக்கிறேன். ஆமாம், என்ன தகவல்? பரு மரு. அது என்னங்க பரு மரு? அதான் பருவம் மருவும் ரெண்டும் ஒன்று தானே, அப்படிதான் பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பரு வேறு மரு வேறு. பரு வந்து இந்த டீனேஜ் காலத்தில் வரும், எல்லாத்துக்கும் வரும், ஆணுக்கு பெண்ணு எல்லாத்துக்கும் வரும். அந்த ஏஜுக்கு வரும்போது வரதான் செய்யும், போக தான் செய்யும். அந்த டீனேஜ் முடிஞ்சவொன்னே போயிடும். அதுக்கு பேர் பரு. அப்படின்னா டீனேஜ் வருது போதுங்க, அது சரிங்க, அவ்வளோதான மேட்ரு. அதுதான் அந்த டீனேஜுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்துட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இண்டிகேஷன் கொடுக்கறது தான் பரு. வழக்கமாக வரும் பார்த்திங்களா நம்ம உடலில், அதில் பெரிய மாற்றங்கள்லாம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் எண்ண ஓட்டங்கள்லாம் ஹெவியாக சுற்றும், ஹெவியாக ஓட்டங்கள் இருக்கும், திங்கிங்லாம் ஹெவியாக இருக்கும். அதாவது நம்ம இந்த வண்டியில் போகும்போது டாப் கியர் போட்ட மாதிரி அப்படியே ஃப்ளைட்டு ரன்வேயில் போயிட்டு டேக் ஆஃப் ஆகுது பார்த்திங்களா, அந்த ஸ்பீடு. வண்டியில் போகும்போது காரில் போகும்போது டாப் கியர் போட்டால் எப்படி போவோம், அந்த காலத்தில் டீனேஜில் அந்த காலத்தில் உடலுடைய மாற்றங்கள் ஹெவியாக இருக்கும். அதை வந்துட்டு பரு மூலயமா இண்டிகேஷன் கொடுக்குது. நாம் அந்த ஏஜுக்கு வர்றது போதும்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், நினச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையை நிறைய மாற்றங்கள் கொடுக்கணும். அதுதான் ஒரு மனிதனுக்கு 2 காலகட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் தான் நம்மளை எங்கே வேணாலும் அது நில தடுமாற வைக்கும், மன ஓட்டத்தை. அதை தான் முதல்ல சொன்னேன், உடல் மாற்றங்கள், மன ஓட்டம். அந்த டீனேஜ் இதெல்லாம் எதனாலும் செஞ்சு பார்க்கணும். நம்ம மனசெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கும். அதில் நிறைய பேர் ஹீல் ஆகிடுவாங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்கும். மன ஓட்டமும் அப்படி தான் இருக்கும். அதுக்கு நமக்கு இண்டிகேஷன் வந்து பரு. 2ன்னு சொன்னீங்களே, இன்னொன்று என்ன? ஆமாம், டீனேஜுங்கிறது எல்லாத்துக்கும் வயசு தெரிஞ்சது தான். 16, 17, 18, 19, 20 அவ்வளோதான். அதுதான் டீனேஜ். 21 தொட்டுட்டு அதெல்லாம் டீனேஜ் கிடையாது. 2-2.5 வருஷம் தான் டீனேஜ். இன்னொன்று சொன்னீங்களே, அதுதான் 40 தொடும்போது டீனேஜுக்கு உண்டான என்ன தொந்தரவோ இங்கேயும் மனசு அலைப்பாய வைக்கும் எல்லாத்துக்கும். டீனேஜில் எதை செஞ்சாலும் எதை பேச தெரியாமல் செய்கிறது. 40லேருந்து 42, 45க்குள்ளே எதை செஞ்சாலும் எதை பேசினாலும் எது நடந்தாலும் தெரிஞ்சு செய்கிறது. ஆனால் அந்த 2 ஏஜும் வந்துட்டு தடுமாற்றத்தை கொடுக்கும். இதுதான் டீனேஜ், அது டீனேஜ் இல்லை, அது மிடில் ஏஜ். அது ஐயோ ரைட், அது இருக்கட்டும். சரிங்க, இது பரு. மரு அப்படின்னா அது என்ன? மறுனா மறு வரும், எல்லாத்துக்கும் தெரியதானே செய்யும். மறுங்கிறது வரத்தானே போகும், எப்போனாலும் வரும். சில பேருக்கு குழந்தை பிறந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ளே திடீர்னு மறு வந்திருக்கும். சில பேருக்கு 30 வயசில் திடீர்னு மறு வரும். சில பேருக்கு 40 வயசில் வரும். ஏஜ் லிமிட்டு கிடையாது. ஏன் வருது அப்படின்னாக்கா, மறு வருதுன்னு சொன்னாக்கா அவங்க லைஃப்பில் ஒரு செட்பேக் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். செட்பேக்னால் என்னது? வாழ்க்கையில் பெரிய தேவையில்லாத இதெல்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நமக்கு அது சொல்லுது. அது உங்களை விட்டு போகிற வரைக்கும் யாருக்கு இருக்குதோ அவங்கள ஒரு வழி பண்ணிடும். அதுதான் மறு. அதை வந்துட்டு
ஆனால் அதனால் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே பாசிட்டிவ் உள்ள கனெக்டே ஆகாது. நீங்கள் எது செஞ்சாலும் தவறாக தான் நடக்கும். எதை பேசினாலும் தவறாக தான் இருக்கும். நீங்கள் எதை கரெக்டாக செஞ்சாலும் முடிவு வந்து தவறாக போயிடும். பாசிட்டிவே வராது. உங்களை டெபிட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதான் சொல்லிட்டேன், முதல்ல உங்களை ஒரு வழியை ஆக்கி விட்டுரும். என்னங்க திடீர்னு பெரிய குண்டாக போடுறீங்க? குண்டு போடலைங்க, உண்மையை சொல்கிறேன். உங்களுக்கு நம்ம இது மூலமா தகவலை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது எப்போ போகுங்க? ஆமாம், அது போகிற காலத்தில் போயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு வாழ்க்கையிலே விமோச்சனம். அப்போ பொதுவாக நம்ம நினச்சிக்கிறது, அப்போ மருன்னு ஒன்று இருந்துருச்சுன்னா அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கும். அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது தான் மரு ஒரு காலம் யாரையும் வாழ வைக்காது. ஒருத்தருமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அது என்ன மாதிரி பண்ணும், என்ன வேணாலும் பண்ணும், இன்னது தான் பண்ணணும் கிடையாது. மச்சம் இருக்க பாருங்கள், அது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம். மரு வந்து அதிர்ஷ்டம் கிடையாது. அதிர்ஷ்டத்துக்கு முன்னாடி தூ போட்டுக்குங்க, அந்த அதிர்ஷ்டம் தான். மச்சம் அதிர்ஷ்டம். அந்த மச்சம் கூட கண்ணுக்கு புலப்படாத இருக்கிற இடத்தில் மச்சம் இருந்ததுனாக்கா அதிர்ஷ்டம். நம்ம முதுகில் இருக்குன்னு வைங்க, அது அதிர்ஷ்டம். கண்ணாடியில் பார்த்து தெரியுறதில்ல, அப்படி கிடையாது. முகத்தில் இருந்தால் அதிர்ஷ்டம். சில பேர் முகத்தில் ஒரு சின்ன டாட் இருக்கும், அது அவங்க லைஃப் வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுரும். சில பேருக்கு குழந்தை பிறந்திருக்கும், இவ்வளோ பெரிய பட்டையாக பெருசாக இருக்கும், முதுகில் இருக்கும், தொடையில் இருக்கும், எங்கேயோ இருக்கும், ஆனால் கண்ணுக்கு தெரியக்கூடாது. தொடையில் இருந்தால் கண்ணுக்கு தெரியும். அவங்க கண்ணுக்கு பார்க்கக்கூடாது, மற்றவங்க பார்க்கலாம். அவங்க செல்ஃபாக அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது. அது எப்படி இருக்கோ அந்த மச்சத்தினுடைய அதிர்ஷ்டம் வேறு லெவலில் கொடுக்கும். மச்சம்தான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம். மரு வந்து அதிர்ஷ்டம் கிடையாது. அதிர்ஷ்டத்துக்கு முன்னாடி அதை போட்டுக்கிட்டு அந்த அதிர்ஷ்டம். அதனால் மருக்கு உண்டான வித்தியாசத்தை நாம் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது அன்றாடம் நம்ம ரொட்டீனாக போகிறது மட்டும் இல்லை, அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கடந்து அதையும் நகர்த்தியை கொண்டு போய் ஜெயிக்கிறது தான் வாழ்க்கை ஒழிய. ஆனால் ஒன்று, அதெல்லாம் வந்துட்டு அந்தந்த காலகட்டத்துக்கு தான் அது வரும். ஆமாம், நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் நேரம் போயிட்டுருக்கும்போது அப்போ மறு உள்ளே வராது, வந்து தொல்லை பண்ணாது. பாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, அந்த சூழ்நிலை வருதுன்னா அப்போ மறு உள்ளே வந்துடும். ஆமாம், அவர் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது இல்லை இல்லையா? அதனால் இந்த பருக்கும் உண்டான வித்தியாசத்தை நாம் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தோம் இல்லையா? இப்போ அனைவரும் தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சுக்கிட்டு எது சரி, எது சரியில்லை, எது இருக்கலாம், எது இருக்க வேண்டாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு நீங்கள் ஏன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு அவசியம் பெறுறது, முக்கியப்படுகிறது. இது மட்டும்தான் தேவை, அது தேவையில்லை அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாமே தேவை, எல்லாமே சரி பண்ணணும், எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணும் பட்சத்தில் தான் எல்லாமே சிறப்பாக போகும். அந்த சிறப்பை நோக்கி போகிறதுக்கு நாம் தான் வந்துட்டு ஏதாவது மூவ் பண்ணி, ஆக்சுவலி அது கிராமத்தில் போனீங்கன்னாக்கா வழிமுறை ஒன்றா சொல்லிடுறேன். கிராமத்துக்குள்ளே போனால் சிலது ஒவ்வொன்றும் ஒருத்தர் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஈஸி வழிமுறைன்னு இருக்குன்னு நம்ம முடி இருக்கு இல்லையா, அந்த முடியை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன முடிச்சு போடுங்க, போட்டு அப்படியே இப்படி பண்ணிங்க, கட்டாயிரும். சரிங்களா? அவ்வளோதான். முடி என்னென்ன ஏர் இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனால் கரெக்டாக முடி போடணும். அதுக்குள்ளே நல்லா அழகாக போட்டு முடிச்சு போட்டு அப்படி அது ஏன்னா அது மெல்லிஸாக இருக்கும். நீங்கள் பாட்டு முரட்டுத்தனமாக கயிறு இழுக்கிற மாதிரி இழுத்தீங்கன்னா அதுதான் இருந்து போயிடும். சாஃப்டாக பண்ணிவிட்டு அங்கே டைட்டு கொடுக்கணும். அங்கே அந்த இதே இடத்துல இடத்துல டைட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வச்சு ஒரு இழுத்தினா டக்குன்னு கட்டாயிரும். முடியல தான் செய்யணும். ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி அதுக்கு மருந்து இருக்கான்னு சொன்னீங்கன்னாக்கா, இல்லை நீங்கள் மெடிக்கலில் போனது செஞ்சு கொடுப்பாங்க, டாக்டர் செய்வாங்க. அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. இல்லை மருந்தே வச்சாலும் அவங்களும் இது தான் பண்ணுவாங்க. அவங்க அது நமக்கு வந்துட்டு ஒரு மருந்து அப்ளை பண்ணுவாங்க, அதை எடுத்துடுவாங்க. அங்கேயே போய் எடுத்துடலாம். அதான் ரிமூவ் பண்ணுறதுங்கிறது அப்படி. இது அதாவது கிராமத்தில் சொன்னது, இது ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணணும். முடியை வச்சுட்டு அழகாக அதை முடிச்சு போடணும். அப்படி சுற்றி அழகாக போட்டு இப்படி பண்ணி அப்படி ஒரு பண்ணிங்கன்னா அதை கீழே விழுந்துடும். கஷ்டகாலங்கள் வரும்பொழுது தான் அந்த மருந்து வரும்னு சொல்லியிருக்கீங்க. சப்போஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலும் கஷ்ட காலத்தில் தான் ஐயா நம்ம அதை பண்ணுறோம், அப்போ அது வந்து உடனே போயிடுமா, இல்லை அது தொடர்ந்து திரும்ப அதே இடத்துல வேறு என்ன வருமா? ஒன்று தான் வரும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத இடத்துல நிறைய இடத்துல வந்து உட்காந்துடும். அது நீங்கள் அதை தொட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த காலம் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது அது வராது, போயிடும். எடுத்துட்டீங்கன்னா இப்போ அடுத்த கேள்வி, அது எடுத்துட்டா போயிடும்.
இப்போ உங்கள் இடத்துல ஒரு 6-7 இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டாக்கா, நீங்கள் உங்களை 5 இடத்துல எடுத்துட்டீங்க, 2 உங்களுக்கு தெரியவே இல்லைனாக்கா, ஒரு 100% இருந்துட்டு நீங்கள் 75% அந்த பாதிப்பு குறைஞ்சி போயிடும். மீதி அந்த 2 இடத்துல மீதி அந்த 25% இருக்கும். அது எப்போ போகுதுங்கும்போது அப்போ தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அதையும் எடுத்துருவீங்க. எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியோடு தான் உலகம் நகருது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இறைவன் வந்துட்டு ஏதாவது ஒரு முடிச்சை எங்கன்னா போட்டு வச்சிடாரு. அது துணி எல்லா சேனல்லையும் அது நடக்குது. அது ஒன்று தான் வந்துருச்சு, அது அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சுன்னா ஒன்று தான் வரும். வரும்போதே கொசன்னு நிறைய பச நிறையெல்லாம் வராது. முதல்ல வரும்போதே கட் பண்ணி விட்டுட்டாலும் உடனே போயிடும். அந்த தாக்கம் இருக்குமான்னு கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த உண்மையான ரகசியம் இதுதான். இதை நான் இப்போ சொல்கிறது இது அனைவரும் அறிந்திருந்தாலும் சந்தோஷம், அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இதெல்லாம் வந்துட்டு எங்கே சொல்கிறது, ஒரு சித்தர்கள், ஞானி, யோகிகள் அவர்களுக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் இது. மக்களுக்கு இதை நான் சொல்லப்படுறதுனால அதை நம்ம நினச்சிட்டு காலங்காலமாக வந்துட்டு மறு இருக்கிறது மச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது இருந்தாவே அதிர்ஷ்டம். மறு மச்சம் மாதிரியும் கிடையாது, அதிர்ஷ்டமும் கிடையாது. அதிர்ஷ்டத்துக்கு முன்னாடி தூவு போட்டுட்டு அந்த அதிர்ஷ்டம் தான் அது. எந்த எண்ணு கொண்டவங்களுக்கு இந்த மறுலாம் வரும் அப்படிங்கிறது. பருங்கிறது பார்த்திங்கனாக்கா, உண்மையை சொல்லணுன்னாக்கா டீனேஜ் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் வரும். ஆனால் அதிகப்படியாக பிறந்த அத்தனை எண்ணு கொண்டவங்களுக்கு வருமானா அதுவும் கிடையாது. டீனேஜ் உள்ளவங்களுக்கு வரும். டீனேஜ் உள்ளவங்க அவ்வளோ பேருக்கும் வருமானம் கிடையாது. யாருக்கெல்லாம் வரும்? 1, 4 இந்த தேதிக்கெல்லாம் கம்பல்சரி இருக்கும். 6, 7, 8 உள்ளவங்களுக்கு அளவு வேணால் சின்னதாக பெருசாக இருக்குது, சில பேருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. அது டீனேஜ், அது விட்டுருங்க. மறு அப்படின்னு நம்ம ஃபார்மெட்டில் 4 நம்பர் இருக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த நம்பர் உள்ளவங்களுக்குலாம் அந்த மறு இருக்கும். மறுனுடைய என்னென்ன நம்பர்லாம் அந்த காம்பினேஷன் 6, 7, 8, 4, 7, 8, 2, 7, 9, 3, 7, 8, 6, 3, 6 இந்த மாதிரி காம்பினேஷன் உள்ளவங்களுக்கெல்லாம் மறு கண்டிப்பாக வரத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். ஸோ இவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறது அந்த மறுனுடைய இது தீர்க்கப்படாத ஒரு தோஷம்னு சொல்கிறது. ஸோ தீர்க்கப்படுறதுக்கு உண்டானது எந்தெந்த நம்பருக்கு இருக்குங்கிறது சொல்லிட்டோம். இன்றைக்கோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.